Hi friends, welcome to Cricket 360. ஆன்லைன் கேமிங் பில் லாக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் நடக்கிற கேஸோட ஹியரிங் மார்ச் 11th அன்னைக்கு நடக்கிறதா இருந்துச்சு. அதை பற்றி நிறைய பேர் அப்டேட்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க என்ன ஆச்சுன்னு சொல்லி. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஃபுல் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஆன்லைன் கேமிங் பில் லாவை சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணி கிட்டத்தட்ட 7 மாதம் ஆயிடுச்சு. என்னதான் இந்த லாவை இது வரைக்கும் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலைனாலும் 7 மாதமாக எந்த ஆப்புமே கேஷ் கான்டெஸ்ட் ரன் பண்ணுறதில்ல. இதுக்கு எதிராக சில நிறுவனங்கள் ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. அப்புறம் அது சுப்ரீம் கோர்ட்டில் நடந்துகிட்ருக்கு. இந்த ஹியரிங் மார்ச் 11th அன்னைக்கு, அதாவது நேற்று நடக்கிறதா இருந்தது. பட் நம்மளும் ஒரு டவுட்டில் தான் சொன்னோம். லாஸ்ட் ஒரு 3 ஹியரிங்காக நடக்கலை. ஸோ இந்த ஹியரிங் நடக்குமா இல்லையாங்கிற ஒரு டவுட்லேயே தான் சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி நேற்று மார்ச் 11th ஹியரிங்க்கு எடுத்துக்கல. ஸோ இது தொடர்ந்து லாஸ்ட் ஒரு 3-4 டைம்ஸாக போஸ்ட்பான் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. மற்ற கேஸ்லேயே நேரம் அதிகம் செலவிடுறதுனால இந்த கேஸோட ஹியரிங்கை எடுத்துக்க முடியலன்னு. ஸோ நெக்ஸ்ட்டு இது எப்போ ஹியரிங்க்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் டேட், அதாவது கன்ஃபார்ம் டேட் இல்லை, டென்டேட்டிவ் டேட் மார்ச் 17th அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இதுவும் கன்ஃபார்மாக என்னங்கிறது தெரியல. மார்ச் 28லேருந்து ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்குள்ளார இந்த கேஸ் தீவிரம் அடையுமா, அதுக்குள்ளார இப்போ ட்ரீம் 11 வருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. பட் ஆனால் நிறைய பாயிண்ட்ஸ் அந்த கம்பெனிஸ் கேதர் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. ஹியரிங் நடந்ததுன்னா கண்டிப்பாக அந்த ஆப்ஸுக்கு ஒரு சில பாசிட்டிவ் அப்டேட்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஹியரிங்கே நடக்கலை. அப்படிங்க போகும்போது நம்ம எந்த விதமான பாசிட்டிவ் நியூஸையும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ ஐபிஎல்குள்ளார ஃபேண்டசி கேம்ஸ் வருமா இல்லையான்னு கேள்வி கேட்டால் ஹியரிங் நடந்தால் அது வரதுக்கான சான்சஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய ஸ்கேம் அண்ட் இல்லீகல் ஆப்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. இதை ஒரு காரணம் காட்டி அந்த கேம்ஸை லீகலைஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் அதுக்கு முதல்ல ஹியரிங் நடக்கணும். ஹியரிங்கே நடக்கலைங்க போகும்போது நம்ம எந்த விதமான பாசிட்டிவ் அப்டேட்ஸும் எதிர்பார்க்க முடியாது. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நிறைய பேர் கம் ஆப் பற்றி கூட கேட்டிருந்தீங்க. அது ஒரு ஸ்கேம் ஆப் தான். நிறைய பேர் அதில் மணி வித்ராயல்லாம் எடுக்க முடியலன்னு சொல்கிறாங்க. இன்னும் டீட்டெயிலாக அதை பற்றி தெரிஞ்சுட்டு நான் ஒரு ஃபுல் வீடியோ போடுறேன். இந்த மாதிரி ரெப்யூட்டட் ஃபேண்டசி ஆப்ஸ் வருமா இல்லையாங்கிறது நமக்கு தெரில. பட் ஆனால் தெரியாத ஆப்லலாம் காசு கட்டி விளையாடி உங்கள் பணத்தை இழந்துடாதீங்க. இப்போதைக்கு எந்த ஆப்புமே லீகல் கிடையாது, இல்லீகலாக தான் அவங்க ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் உங்களுடைய மணியை இழக்காதீங்கிறத தான் நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸாக கொடுப்பேன். பார்ப்போம் 17th அன்னைக்கு ஹியரிங் நடக்குதா இல்லையாங்கிறத. மேலும் ஏதாவது அப்டேட் கிடச்சதுன்னா நான் ஒரு வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.